சோரியாசிஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு நாள்பட்ட தோல் நோய் அப்படின்றது. சோரியாசிஸ் அப்படின்றதுக்கு நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா, காலாஞ்சகப்படை அப்படின்ற ஒரு பெயர் கூட இருக்கு. அந்த பெயர்லே வந்து இருக்கும் அந்த படை அப்படின்ற ஒரு விஷயம். படை படையா நம்ம உடம்பு ஃபுல்லாவே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த படை, அந்த இடத்துல இருக்காது அப்படின்றதே சொல்ல முடியாது. நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாவே அந்த தோல்ல அந்த பேட்சஸ், ரேஷஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அது ஒரு நாள்பட்ட நோயா முதல்ல ஆரம்பத்துல அரிப்பு மட்டும் ஸ்டார்ட் ஆகி போக போக அந்த கலர்ல மாற்றம் வர ஆரம்பிச்சு ஒரு நாள்பட்ட ஒரு தோல் நோயா தடிமன் உருவாக ஆரம்பிச்சு அந்த கலர்ல ரொம்ப சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சு தோல்ல உதிர்வு வர வரைக்கும் ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன் வரைக்கும் போக ஆரம்பிக்கிறது தான் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன் அப்படின்றது சொல்லுவோம். முதல்ல அந்த சோரியாசிஸ் அப்படின்றது நம்ம உடம்பாலே உண்டாக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான். மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் பார்த்தோன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சோரியாசிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து நடக்குது. நம்மளுடைய பாடியில் இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தோலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையுமே போய் பாதிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா தோலில் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் கூட வந்து பாதிக்கப்படுது. நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் கூட நோய்வாய்ப்பட ஆரம்பித்து அது உதிர ஆரம்பிக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப விரைவிலே வந்து அதோடைய முதிர்வு தன்மை வர்றதுனால ஒரு 30 நாளைக்கு ஒரு டைம் முதிர்வடையக்கூடிய ஒரு செல் வந்து ஒரு நாளையிலே 2 டைம் 3 டைமுக்கு மேலே வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது. அப்போது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தோள்களுடைய செல்களுடைய உதிர்வு அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கண்டிஷனில் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து இருக்கும். இதுவுமே வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னும் நிறைய காரணங்கள் வந்து சோரியாசிஸ் வர்றதுக்கு இருக்குது. இந்த தோல் நோய் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து பல தோல் நோய்கள் வந்து வரலாம். இந்த ஒன்று மட்டும்தான் நம்ம உடம்புல ட்ரைனஸையும் தோலில் வந்து எக்கச்சக்கமான தோல் உதிர்வையும் காஸ் பண்ணுறதுனால செதில் உதிர் நோய் அப்படின்ற ஒரு பெயர் கூட அந்த சோரியாசிஸ்க்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.